ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்னா நம்ம வாழைக்காட்டில் பக்கக்கன்று இருக்க போகிறோம். இப்போ நம்ம வாழை மரமெல்லாம் வச்சு இப்போ ஒரு 8 மாதம் 6 மாதம் ஆச்சு. இந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இப்படி பக்கக்கன்று 4-5 சிம்புக வரும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த சிம்பல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த கருக்கருவை வச்சு இப்போ பார்த்திங்களா இப்படி இப்படி அறுத்து விட்டுட்டோம்னா இந்த வாழைக்கு போகிற முழு சத்தும் கிடைக்கும். நம்ம வந்து ஆர்கானிக்காக பண்ணிகிட்ருக்கோம். இது முடியும் வந்து எந்த உரமும் வைக்கல, குப்பை ஒரு எருவு மட்டும் போட்டு அடித்து விட்டுருக்கோம். இப்போ ஒரு வாழையோட ஹைட்டை பார்த்திங்கன்னா இப்போ 5 மாதம் ஆச்சு. 5 மாதத்தில் இந்த வாழையோட ஹைட்டு 5.5 அடி. நான் 5.5 அடி, எனக்கு மேலே 2 அடி 7 அடிக்கு வந்துருச்சு. கற்பூரவள்ளி தான் நட்டுருக்கேன். பார்த்திங்களா, காடை ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். பக்கக்கன்று இல்லாமல் தார் போட்டு அங்கிட்டு ஒரு 25 நாள் 1 மாதம் நம்ம பக்கக்கன்று இல்லாமல் வச்சா தாரும் நல்லா இருக்கும், அந்த காய்களும் நல்லா பெருக்கும். இனிமேல் விவசாயத்தை சார்ந்த ஒவ்வொரு வீடியோவும் நான் அப்டேட் பண்ணுறேன். இங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பூசணி நட்டுருக்கேன். அதோட களை எடுக்கிற வீடியோ இதெல்லாம் நான் எடுத்து போடுறேங்க. ஒவ்வொரு வீடியோவை அதை அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக இப்போ ஒரு வாழைக்கு கீழே இவ்வளோ சுத்தமாக இருக்கணும், பக்கக்கட்டை இல்லாமல். எல்லா வாழையிலையுமே பாருங்கள், ஒன்று சொன்னால் அப்படி எங்கேயுமே கட்டை இருக்காது. இது மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இந்த தாய் வாழை என்ன ஆகும்னா நல்லா க்ரோத்தாக வரும்.